ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது 2026 தமிழகத்தில் நடந்த தேர்தலில் நம்ம தளபதி விஜய் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தனி பெரும்பான்மை பெற்றிருக்காரு. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டியாக 118 சீட்டுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சட்டம். ஆனால் நம்ம தளபதி விஜய்க்கு 108 சீட்டுகள் தான் இருக்குது. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாரா அப்படிங்கிறது ஒரு ஒரு கருத்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா அதாவது கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் பதவியேற்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாகவும் டிவிக்கு தொண்டர்களும் ரசிகர்களும் காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த நிலையில் ஒரு முக்கியமான பிரபலம் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஸோ அது யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது கேப்டன் அப்படின்னு அழைக்கப்படுற நடிகர் விஜயகாந்தோட மூத்த பையன்தான் விஜய பிரபாகரன். ஸோ இவர் பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் ஸோ அவங்களோட ஃபேவரட்டான தொகுதியான விருத்தாச்சலத்தில் நின்றுருக்காங்க. ஸோ ஆனால் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக நம்ம டிவிகே கட்சி வெற்றி பெற்ற சூழ்நிலையில் ஸோ விருதுநகரில் விருத்தாச்சலத்தில் அவங்களுடைய விஜய பிரபாகரனை எதிர்த்தே நம்ம டிவி கட்சியோட வேட்பாளர் சபரி அப்படிங்கிறவர் நின்று அவரை கிட்டத்தட்ட 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய்க்கு 108 சீட்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஸோ முதல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தது பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி அவங்களுக்கு ஸோ தங்களோட 5 சீட்டுகளை இணைச்சி ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதலாக ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி தான். ஸோ இந்த நிலையில் விஜய் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கட்சி எப்போவுமே தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதிகம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களோட நீங்கள் கை கோர்த்துருக்கீங்க. ஸோ மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க, உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை கூறியிருக்காரு. ஸோ விஜய் பிரபாகரனுக்கு பெருசாக அரசியலில் எந்த ஒரு அனுபவம் இல்லாத பட்சத்திலும் நம்ம தளபதி விஜய்க்கு அறிவுரை கூறியிருந்தது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கருத்தை பேசப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.